அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وهذا ذكر مبارك فأنزلناه أفأنتم له مؤمنون. قال نبينا صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. صدق الله العلي العظيم. الحمد لله. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் 185வது பெண்கள் பயான் மஜ்லிஸை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற, குறிப்பாக இந்த மஜ்லிஸை அலங்கரிக்கின்ற தாய்மார்கள், சகோதரிகள், மாணவ கண்கள் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாகுக. எல்லா மக்களுக்கும், குறிப்பாக மஜ்லிஸை கண்ணியப்படுத்துகின்றவர்களுக்கு கடுமையான இந்த குளிர், அதனுடைய எதிர் வினைகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பை நல்குவானாக. மருத்துவமனை கஷ்டம், துன்பம், துயரங்கள், செலவுகள், சிரமங்கள், சிக்கல்கள் அத்துணையிலிருந்தும் அல்லாஹ் தன்னுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு பாதுகாப்பானாக. அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்களாக சதா அவன் நினைவோடு வாழக்கூடியவர்களாக உயிர் வாழும் காலமெல்லாம் நின்று தொழக்கூடிய நசீபையும், நெற்றியை பூமியில் சஜிதா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்களே, ஓரிரு நாட்களில ரஜபு மாதம் பிறக்க இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா தஹல ரஜபுன், ரஜபு மாதத்தினுடைய நுழைவில, ரஜபு மாதத்தினுடைய துவக்கத்தில அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான் அப்படின்னு துஆ கேட்டிருக்கிறார். இறைவா, ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்து ரமலானை அடைய வைப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை புரிந்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, எங்களிடம் அறிவிக்கப்பட்டது என்னன்னு சொன்னா, 5 இரவுகளில துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது, 5 இரவுகளில பிரார்த்தனைகள் கபூலாகிறது. லைலத்துல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய இரவு, லைலத்துல் அத்ஹா வ லைலத்துல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா ஈதுல் ஃபித்ர், ரமலான் பக்ர ஈத் பெருநாளினுடைய இரவுகள், ரஜபு மாதத்தினுடைய முதல் இரவு, வ லைலத்துன் நிஸ்ஃபி ஃபின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் நாள் இரவு என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவாங்க. ரமலான் மாதத்தினுடைய முதல் இரவு துஆவை அங்கீகரிக்கக்கூடிய இரவாக இருக்கிறதுங்கிறத நாம விளங்குறோம். அல்லாஹ் அதை அடைந்து கொண்டு துஆக்களை அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. ரஜப் அப்படிங்கிற பெயர் ஏன் வந்தது, ரஜப் என்ற பெயர் வருவதற்கான காரணம் என்ன என்று நாம் பார்ப்போமேயானால், புக்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இஆனத்து தாலிபீன்கிற நூல்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க.
ரஜப் தர்ஜீப் அப்படிங்கிற சொல் கண்ணியப்படுத்துதல். ரஜபு மாதத்தை அரபுகள் கண்ணிய மிகுந்ததா மரியாதைக்குரியதா கருதி வந்தார். அதனாலதான் இந்த மாதத்திற்கு ரஜபுன்னு பேரு வந்துச்சு. அல் அசப்பு அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. இது நிறைய நன்மைகளை கொண்டு வருகின்ற மாதம், நன்மைகளை கொட்டுகின்ற பொழிகின்ற மாதம். அதன் காரணமாக அல் அசப்பு அப்படிங்கிற பேரும் இருக்கு. அல் அசம்மு போர் ஆயுதங்கள் சப்தங்கள் கேட்கப்படாத மாதம். எனவே இது அசம்மு செவுடு என்கின்ற அந்த பெயரை குறிக்கக்கூடிய பெயரும் சொல்லப்பட்டிருக்கு. போர் செய்வது தடுக்கப்பட்ட மாதங்களில் ஒன்றாக ரஜபு மாதம் இருக்கிறது. ரஜபும் முரஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா எதிரிகளையும் ஷைத்தான்களையும் கல்லெறிந்து விரட்டி நல்லவர்கள் பக்கம் நெருங்க முடியாம செய்கின்ற மாதம் அப்படிங்கிறதுனால இதற்கு முரஜம் ரஜம் என்பதுவாக பெயர் சொல்லப்படுகிறது. ஆக மேன்மைக்குரியவர்களே, ரஜபுல் முலர் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கையில அரபுகள் இந்த மாதத்துல என்ன துவா செஞ்சாலும் அது உடனே கபூலாகிருமா. ரஜபுகள் அரபுகள் இந்த மாதத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஷேக் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் சொல்றாங்க, அவங்களுடைய குன்யாங்கிற நூல்ல சில காபிர்கள் ஒரு குலத்தின் மீது துவா செஞ்சாங்க, அல்லாஹ் அவங்களை அழிச்சிட்டான். அதனால இந்த மாதத்துல அநியாயக்காரர்களுக்கும் ஒடுக்குமுறையாளர்களுக்கும் எதிராக செய்யப்படுகின்ற துஆ நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஜாகிலியத்தினுடைய காலத்துல அநியாயப்படுத்தியவர்களின் மீது துவா செய்யறத தடை செஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா ரஜபு மாதத்துல மட்டும் அந்த தடை இல்லாமல் இருந்துச்சு. எனவே அது நிராகரிக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அநியாயக்காரர்களுக்கு எதிராக துஆ கபூலாகின்ற மாதமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ரஜப் மாதம் இருக்கிறதே அது பரக்கத்திற்குரிய மாதமாக இருக்கு. ரஜப் அப்படிங்கிற அந்த சொல்லுல 3 எழுத்துக்கள் இருக்கிறது. ரஜப்ங்கிற சொல்லுல 3 எழுத்துக்கள் இருக்கிறது. ரா ரஹ்மத், ஜீம் ஜூம், ஜூத் அப்படிங்கிற அந்த தாராளம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பதிவு செய்யப்பட்டதா இருக்கு. அதே மாதிரி ரஜப் பா பரக்கத் என்கின்ற கருத்தை மொழிந்ததாக இருக்கிறது என்பதாக அது கணக்கிடப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, எனவே ரஜபு மாதம் அது ரஹ்மத்துக்கு உரிய மாதம், தாராளமான மாதம், பரக்கத்தை அள்ளி தருகின்ற ஒரு மாதமாக இது இருந்து கொண்டிருக்கிறது என்று கருதப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதம், அந்த மாதத்தை நாம அடைய இருக்கிறோம். மேன்மைக்குரியவர்களே, பொதுவா ரஜப் மாதம் வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கேட்டிருக்கிறாங்க. பரக்கத் என்றால் என்ன? பரக்கத் எப்படி இருக்கும்? பணம் எப்படி இருக்கும் தெரியுது நமக்கு. தங்கம் எப்படி இருக்கும் தெரியுது நமக்கு. கல்வி கற்கிறோம், அதன் மூலம் வளர்ச்சி ஏற்படுகிறது. எனவே அறிவு ஆற்றல் எப்படி இருக்குதுன்னு தெரியுது. பரக்கத் எப்படி இருக்கும்? பரக்கத்தை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது? அது ஒரு கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான பேரருள். சிறிய உணவு அது நூற்றுக்கணக்கானவர்களின் பசியை தீர்க்கும். ஒரு சின்ன வருமானம் பெரிய குடும்பத்தின் தேவையை நிறைவேற்றுகிறது. நிறைய வருமானம் வருகிறது, குடும்பத்துல 3 பேர் இருக்கிறாங்க, ஆனா செலவுக்கு பத்தலன்னு சொல்றாங்க. இது பரக்கத்தின்மையினுடைய வெளிப்பாடு. பரக்கத்துங்கிறது தானா வர்றதில்லை. அது ஒருத்தரோட தூய்மையான எண்ணம், நேர்மையான உழைப்பு, இறை நம்பிக்கையின் அடிப்படையில பொழியப்படும் ஒரு அருட்கொடை. நவீன உலகத்துல வெறும் எண்ணிக்கையை மட்டும் நோக்கியதாக வாழ்வின் தரத்தை நம்முடைய முயற்சியின் அடிப்படையில் நாம் அமைத்துக் கொள்ளக்கூடியதாக நினைக்கிறோம். ஆனா பரக்கத்து இருக்கிறது. வகால வாதுஹும் அல் பரக்கத்து சுபூத்துல் கைர். கைர் இருக்கிற பரக்கத்துனா ஒரு விஷயம் அல்லாஹ்விடத்திலே நீடித்து இருக்கிறதுக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. மகான்கள் சொல்லுவாங்க, பரக்கத்துனா ஒரு விஷயத்துல அல்லாஹ்வுடைய அருள் நீடித்து இருப்பது, அதுதான் பரக்கத் அப்படின்னு தஃப்சீர் ரூஹுல் பயான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க மேல தங்கத்தாலான வெட்டுக்கிளிகள் மழையா பொழிஞ்சிச்சு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அதை எடுத்து தன்னுடைய ஆடையில சேகரிச்சாங்க. இப்ப அல்லாஹ் பார்த்தான், அய்யூபே, நீ பார்க்கிற இந்த அனைத்தும் உனக்கு நான் கொடுத்தனே, அதுல உனக்கு போதுமானதையா அப்படின்னு கேட்டா அல்லாஹ்.
அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆம் யா அல்லாஹ், உன்னுடைய மகத்துவத்தின் பேர்ல சத்தியமா அது எனக்கு போதுமானதுதான். ஆனாலும் உன்னுடைய பரக்கத்திலிருந்து எனக்கு எந்த நிலையிலும் பூரண தேவை நீங்காது அப்படின்னு சொல்லி காட்டுவான். உன் பரக்கத்து எதுலாம் இருக்குதோ அதை நான் என்ன செஞ்சுக்குவேன், அப்படியே எடுத்துக்குவேன் அப்படின்னு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன தகவல்கள் கவனிக்கப்பட வேண்டியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க, முதல் அறுவடை முதல் விளைச்சல் ஆன உடனே என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட அந்த பேரித்தம் கனிகளையும் நபியிட கொண்டு வந்து கொடுத்து துஆ செய்ய சொல்லுவாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து தன்னுடைய கண்களிலே ஒற்றிக்கொண்டு வாயினால் அதற்கு முத்தம் கொடுத்து, அல்லாஹும்ம கமா ரைத்தனா அவ்வலஹு ஃபௌரினா ஆஹிரஹு, யா அல்லாஹ், இதை நாங்க ஆரம்பத்துல எப்படி பார்க்கிறோமோ இதே மாதிரியே கடைசி வரைக்கும் நாங்க பார்க்கணும். இதே மாதிரியே நீ கடைசி வரைக்கும் எங்களுக்கு ஆக்கி தரணும். முதல் அறுவடையில எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்குதோ அதே மாதிரியான மகிழ்ச்சி எங்களுக்கு இதுல கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த கனிகளை கொடுப்பாங்க அப்படின்னு ஹதீசுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு தடவை இப்படி செஞ்சாங்க, மக்கள் பழங்களினுடைய முதல் கனியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸமரினா, யா அல்லாஹ் இந்த பழங்களிலே பரக்கத் செய். பாரிக் லனா ஃபீ மதீனினா, மதீனத்தினா எங்க ஊர்ல பரக்கத் செய். பாரிக் லனா ஃபீ ஸாஇனா எங்களுடைய இந்த சா நிற்கக்கூடிய நிலுவையில பரக்கத் செய். வஃபாரிக் லனா ஃபீ முத்தினா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உன்னுடைய நபியாக உன்னுடைய அடியாராக இருந்தாங்க, உனக்கு நெருங்கிய நண்பராக இருந்தாங்க, ஹலீலா இருந்தாங்க. நானும் உன்னுடைய நபி, நானும் உன்னுடைய அடியார். இந்த மக்காவுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, மதீனாவுக்காக நான் துஆ செய்யறேன். எனவே மக்காவுக்கு செய்த அதே போல இந்த மதீனாவுக்கும் உங்ககிட்ட நான் துஆ கேட்கிறேன், கூடுதலான பரக்கத்தை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி துஆ செஞ்சிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஏதாவது ஒரு உணவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்கன்னா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ வ அத்இம்னா கைரம் மின்ஹு, யா அல்லாஹ் இந்த உணவுல பரக்கத் செய்யி, இதை விட சிறந்த உணவை கொடு அப்படின்னு துஆ செய்வாங்க. அப்போ ஒரு உணவை சாப்பிடையில அடுத்து இதை விட சிறந்த உணவு வேணும், அது யாரோட முடியும், அதனுடைய சக்தி யார்கிட்ட இருக்கு, இந்த உணவை கொடுத்தவன் யாரு அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிடணும். இந்த உணவு என்னுடைய திறமையினால் வந்தது அல்ல, இந்த உணவு அல்லாஹுவினுடைய நாட்டத்தினால் வந்தது, இந்த உணவு அல்லாஹுடைய கிருபையினால் வந்தது என்று சொல்லி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்ற நேரத்துல, யா அல்லாஹ் இதை விட சிறந்த உணவை கொடு அப்படின்னு துஆ செய்யணும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வ அத்இம்னா கைரம் மின்ஹு, இதுல பரக்கத் செய்யி, இதை விட சிறந்ததை எங்களுக்கு உணவா கொடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிச்சாங்கன்னா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வ ஸித்னா மின்ஹு அப்படின்னு துஆ செய்வாங்க. உணவு சாப்பிட்டா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வ அத்இம்னா கைரம் மின்ஹு அப்படின்னு துஆ செய்வாங்க. இது மாதிரி இந்த சிந்தனையை உள்ளத்துல கொண்டு வந்து நினைவுல கொண்டு வந்து இந்த உணவை கொடுத்தது அல்லாஹ், இந்த உணவு அல்லாஹ்வினுடைய கிஃப்ட்ல எனக்கு கிடைச்சிருக்கு, இதுல பரக்கத் செய்யணும், இதை விட சிறந்த உணவை தரணும் அப்படின்னு என்ன செய்யணும், கேட்கணும். பால் கொடுத்தா எல்லாம் இதுல பரக்கத் செய்யி, இன்னும் இதுல எங்களுக்கு அதிகப்படுத்து அப்படின்னு துஆ செய்யணும். பால் இருக்கிறதே அது ஒரு பரக்கத்தான பொருள், பால் இருக்கிறதே அது ஒரு பரக்கத்தான பொருள். மிஅராஜினுடைய நிகழ்வுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மதுவையும் பால் பாத்திரத்தையும் கொண்டு வந்தாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை தேர்ந்தெடுத்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க இயற்கையான ஃபித்ரத்தை இயல்பானதை ஒன்ன தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 3 பொருள் இருக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா துரத்து, 3 பொருள் இருக்கு, அதை மறுக்காதீங்க. ஒன்னு தலையணை, இன்னொன்னு எண்ணெய், இன்னொன்று பால் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. எண்ணெய்ங்கிறதுல அத்தர் என்கிறதை கூட சேர்த்துக்கிறாங்க. அப்ப நறுமணம், எண்ணெய் அல்லது பால் அல்லது தலையணை, 3 பொருள் யாரு கொடுத்தாலும் மறுக்க கூடாது. பால் எனக்கு பிடிக்காது, பால் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா பால்ல என்ன இருக்கு, பால்ல என்ன இருக்குமா, பரக்கத் இருக்கிறது. பரக்கத்தான பொருட்கள்ல ஒண்ணு பால்.
பால் கொடுத்தவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமா துஆ செஞ்சிருக்கிறாங்க. ரஜபு மாதம் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கேட்க சொல்லி இருக்கிறாங்க. எதிலெல்லாம் பரக்கத்து இருக்கிறது, எப்படி பரக்கத்தை அடைந்து கொள்வது, கொஞ்சம் விளங்கிக்கிட்டா நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அன்புக்குரியவர்களே, ஒரு தடவை அம்ர் இப்னு ஹம்க் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபிக்கு பால் கொடுத்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ் இவருக்கு வாலிபத்துல பரக்கத் செய், வாலிபத்துல இன்பத்தை கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சாங்க. அவர் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு. ஆனா ஒரு முடி கூட நரைக்கல அப்படின்னு கசாயிசுல் குப்ரால பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஒரு பால் கிண்ணம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதை சாப்பிட்டாங்க. வலது பக்கம் திரும்பி பார்த்தாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இருந்தாங்க. அதாவது இங்க பாருங்க பிள்ளைங்களா, 8:15 தான் போகணும் சனிக்கிழமை, இடையில போக கூடாது. புரிஞ்சா? இனி இப்ப இருந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 8:15 தான் என்ன செய்யணும், சனிக்கிழமை 8:15 தான் போகணும். உங்க அம்மா மாரும் இங்க வந்து உட்கார்ந்துடணும். இதை நல்லா நினைவுல வச்சுக்கோங்க. போயிட்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட பால் கிண்ணம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதை அருந்தினாங்க. வலது பக்கம் திரும்பி பார்த்தாங்க, ரொம்ப சின்ன வயசு குழந்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இருந்தாங்க. இடது பக்கம் திரும்பினாங்க, முதியவர்கள் வயசுல பெரியவங்க எல்லாம் இருந்தாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாலை நான் பெரியவங்களுக்கு கொடுக்க அனுமதிக்கிறேன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கிற இந்த சிறப்பை பெற்றுக்கொள்றதுல நான் யாருக்கும் முன்னுரிமை கொடுக்க மாட்டேன், எனக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கூற கேட்டிருக்கேன். நான் தூங்கிட்டு இருந்தேன், கனவுல எனக்கு பால் பாத்திரம் கொண்டு வந்து காட்டப்பட்டுச்சு. அதுல இருந்து நான் கொஞ்சம் குடிச்சேன், திருப்தியா இருந்துச்சு. நகங்கள்ல இருந்து அதனுடைய அளவு வெளிப்படுச்சு, நகங்கள்ல இருந்து அதனுடைய பரக்கத்து வெளிப்படுறத நான் பார்த்தேன். பிறகு மீதம் இருந்துச்சு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு அதை நான் கொடுத்துட்டேன். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த கனவின் மூலமா நீங்க என்ன விளக்குறீங்க அப்படின்னு கேட்கல. அதுதான் இல்முப்பா, அது அறிவு அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல பரக்கத்தான விஷயங்கள் நிறைய இருந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டினுடைய அலமாரியில சில பார்லி அரிசி இருந்திருக்குது. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க. ஒரு நாள் அதை அளந்து பார்த்தாங்க, அது உடனே தீந்து போச்சு அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க, பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியாக ஒரு நாள் ஒரு போருடைய சூழ்நிலையில அங்க எதுவுமே இல்லை, உணவுப் பொருட்கள். இப்ப உணவுப் பொருட்கள் ஹுதைஃபியாவுடைய அந்த போருடைய நேரத்துல எதுவுமே இல்லாம இருக்குது. மக்களுக்கு எல்லாம் தாகம் ஏற்படுது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி ஒரு தோல் தண்ணீர் பாத்திரம் இருந்துச்சு. அதை கொண்டு தொழுகிறதுக்காக ஒளி செய்யறதுக்கு அதை பயன்படுத்தினாங்க மக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. தண்ணியை தவிர எங்கள்கிட்ட வேற எதுவுமே இல்லை யா ரசூலல்லாஹ் குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோல் பாத்திரத்துக்குள்ள கைய வச்சாங்க, துஆ செஞ்சாங்க. அது நீர் ஊற்று போல அதுல இருந்து தண்ணி பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு. அந்த தண்ணியை நாங்க குடிச்சோம், ஒளி செஞ்சோம். இந்த ஹதீஸ அறிவிக்கிற சாலிம் பின் அபு ஜாத் என்ற சஹாபி ஜாபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, கேட்பாங்க, நீங்க அன்னைக்கு எத்தனை பேர் இருந்தீங்க அப்படின்னு. இப்ப ஜாபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நாங்க 1,00,000 பேர் இருந்தாலும் அந்த தண்ணி எங்களுக்கு போதுமானதா இருந்திருக்கும். ஆனா அன்னைக்கு நாங்க 1500 பேர் இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன தோல் துருத்தி, ஒரு குடம் அளவு கூட தண்ணீர் இருக்காது. நபியினுடைய கை வைத்த பரக்கத்தால் அது பல்கி பெருகியது. நபி சொன்ன துஆவை ஓதி நாம அமல் செய்யும் போது அதிலும் பரக்கத் கிடைக்கும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியாக நிறைய விஷயங்களை நாம பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல பரக்கத்தை அள்ளித்தந்த அந்த விஷயங்கள் இருக்கிறதே. ஒரு தடவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு பை வச்சிருப்பாங்க. அந்த பையில சில பேரித்த பழங்கள் இருந்துச்சு. அதை சஹாபாக்கள் 10 பேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து கொடுக்க சொன்னாங்க. அங்கு இருந்தவர்கள் எல்லாருமே வயிறு நிறைய சாப்பிட்டார்கள். அப்படி ஒரு நாள் எங்களுடைய வீட்டுல திருடு போயிருச்சு. அந்த திருட்டுல அந்த பையும் காணா போச்சு.
இப்ப வரைக்கும் அந்த பை இருந்தா கூட அது பேரித்தம்பழம் கனிகளை தந்து கொண்டே இருக்கும் என்று பதிவு செஞ்சாங்க. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சில சில அமல்கள் இருக்கிறது. அந்த அமல்களை செய்யும் போது அதில் பரக்கத்து கொட்டும், அதில் பரக்கத்து செழிக்கும். பரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான அமல்கள், வழிமுறைகள், நம்முடைய வாழ்க்கையின் சில செயல்பாடுகள் பெருசா இல்ல. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, சாப்பிட்ட உடனே என்ன செய்யுங்க, நீங்க இன்னக்கும் நீங்க உங்களுடைய விரல்களை சூப்பி சாப்பிடுங்க, உங்க தட்டையும் வலிச்சு சாப்பிடுங்க. ஏன்னா எதுல பரக்கத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, எதுல பரக்கத்து இருக்குன்னு நீங்க அறிய மாட்டீங்க. அப்ப சாப்பிடுறோம், சாப்பிடும் போது தன் பக்கத்துல இருந்து சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிடுவதின் சுன்னத்துல பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுத்தரப்பட்டிருக்கு. தன் பக்கம் இருந்து சாப்பிடுறோம், சாப்பிட்டு முடித்த உடனே கைகளில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த உணவு துகள்கள், தட்டில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த உணவு துகள்கள், அதை வளைத்து சாப்பிடும் போது அது பரக்கத்தான உணவாக, அந்த உணவிலே அல்லாஹ் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் நிரப்பமாக வச்சிருப்பான் அப்படின்னு பாக்குறோம். முறைதார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, எந்த விஷயத்திலையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்ட சகுனம் பார்க்க மாட்டாங்க. ஒரு பணியாளரை எதுக்காவது அனுப்பி வச்சா உன் பேர் என்னன்னு கேட்பாங்க. அந்த பேரு பிடிச்சிருந்தா சந்தோஷப்படுவாங்க, முகத்துல தெளிவா இருப்பாங்க. அந்த பேரு பிடிக்கலனா ஒரு வெறுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்கன்னா அந்த ஊரினுடைய பேரை கேட்பாங்க. அந்த ஊரோட பேரை பிடிச்சிருந்தா மகிழ்ச்சி அடைவாங்க, அவங்க முகத்துல ஒரு தெளிவு இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த ஊரோட பேரு பிடிக்கலனா அவங்க முகத்துல ஒரு விதமான வெறுப்பு இருக்கும் அப்படின்ற ஹதீஸ் அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப பெயர்கள் வைக்கும் போது நல்ல பேராக இருந்தா அது மகிழ்ச்சியை நபிக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. யாராவது ஏதாவது ஒரு வேலைக்காக தேவைக்காக அனுப்பும் போது யா ரஷீத், யா நஜீத், வெற்றி பெற்றவனே, நேர்வழி பெற்றவனே அப்படின்னு சொல்றத கேட்பத நபி அவர்கள் விரும்பி இருக்கிறாங்க. இப்படி போற காரிய வெற்றியாகும், யா ரஷீத் போயிட்டு வா, வெற்றி உனக்கு, யா நஜீத் உனக்கு நேர்வழி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துள்ள ரஷீது நஜீஹ்ங்கிற வார்த்தைய பயன்படுத்துறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருக்கிறாங்க. அதனாலதான் போகையிலேயே எங்க போறையா, போகையிலேயே எங்க போறையான்னு கேட்கிறையா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? போகும்போது நல்ல வார்த்தைகளை சொல்லி வழியெடுப்பணுங்கிறத இதன் மூலம் நாம பார்க்கிறோம். இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்துல கூட ஒருத்தருடைய பேரை கேட்டாங்க. அவங்களுக்கு பேர் சொன்னாரு, என் பேரு ஜம்ரா, நெருப்பு துகள் அப்படின்றார். நீ யாருடைய மகன்? ஷிஹாப், தீப்பொறி அப்படின்னு சொன்னார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, நீ எந்த குலம்? அல் ஹரகா, எரியுதல் குலத்தை சார்ந்தவன். உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, உங்க குடியிருப்பு எங்க இருக்கு? ஹர்ரத்துன்னார், நெருப்பு பாறை அப்படிங்கிறதா எங்க ஏரியா அப்படின்னு சொன்னார். உமர் ரலியல்லாஹு தஆலா நீ எந்த இடத்துல இருந்து வர்றேன்னு சொன்னாங்க. தாது லாலா, கொழுந்து விட்டெரியும் நெருப்பு அப்படின்னு சொல்றாரு. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உன் குடும்பத்திட்ட வேகமா போப்பா, எல்லாம் எரிஞ்சு போச்சுட்டாங்க. உண்மையிலேயே அந்த ஏரியா எரிஞ்சு போய் இருந்துச்சுன்னு வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால பேரு வைக்கும் போது நல்ல பேரு, நல்ல அர்த்தமுள்ள பேருகளை வைக்கணும். இன்னைக்கு கூகுள்ல பார்த்து கோகுல்னு வைக்கிற பேரு தான் பிடிக்குது, கூகுள்ல பார்த்து மவுசுன்னு வைக்கிற பேரு தான் பிடிக்குது. அதுல இந்த பேருக்கு அர்த்தம் இல்லைங்க. இந்த பேர் வைக்கிறதுனால நல்லா இருக்காதுங்கன்னு சொன்னாலும் யாரும் என்ன செய்யறது இல்ல, கேட்கறது இல்ல. புதுவிதமான பேரு வேணும், லேட்டஸ்டா பேரு வேணும்னு நினைக்கிறாங்க. ஆக பேரு வைக்கிறதுல கவனம் தேவை. நல்ல பேர்களை வைக்கணும், இறைநேச செல்வர்களின் பேர்களை வைக்கணும், சஹாபாக்களுடைய பேர்களை வைக்கணும், அல்லாஹ்வுடைய வார்த்தையை இணைச்சு அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிற பேர்களை வைக்கணும், அப்துல் ஜப்பார் அப்படிங்கிற பேர்களை வைக்கணும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரை சேர்த்து வைக்கணும். பெண் பிள்ளைகளா இருக்கிறாங்களா, ஆயிஷா, ஹதீஜான ஆக சிறந்த பெண்மணிகளின் பேரை வைக்கணும். அது எங்க உம்மம்மாவுக்கே ஆயிஷாதான் பேர் வச்சிருக்கு, எனக்கும் அதவா வைக்கிறது. எந்த காலத்துல இருந்தாலும், எத்தனை தலைமுறை இருந்தாலும் ஆயிஷாங்கிற பேரும் அதனுடைய சிறப்பும் மங்காது. அதனால ஒருத்தருக்கு இருந்தா என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பல ஃபாத்திமாக்கள் இருந்திருக்கிறாங்க, பல ஆயிஷாக்கள் இருந்திருக்கிறாங்க, இருந்துட்டு போறாங்க. நமக்கு தேவை ஆயிஷா நாயகியினுடைய பத்தினித்தன்மை. பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கணும், தன்னுடைய மானத்தை பாதுகாக்கிற பிள்ளையா இருக்கணும், பேர் சொல்லும் பிள்ளையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பேர் சொல்லும் பிள்ளை, பேரை காப்பாற்றும் பிள்ளை எங்க கிடைப்பாங்கன்னு சொன்னா பேர் வைக்கிறதுல இருந்து இருக்கு.
ஆனா பேரு வைக்கிறதுல 1000 குறை செய்யறோம். என்ன சொல்லலாம்னு கேட்கறது இல்ல. கூகுள்ல பார்த்தேன், நல்ல அர்த்தம் தான் போட்டுருந்துச்சு. யூதன் நல்ல அர்த்தத்தான் கொடுப்பான், ஆனா அதனுடைய அசல் அர்த்தம் என்னங்கிறது படிச்சவங்களுக்கு தான் தெரியும். கூகுள் இணையத்தை ஆள்பவர்கள் யாரு? யூதர்கள். இப்ப எப்படி இந்த சமூகத்தை வழி எடுக்கிறதுங்கிறது தான் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். எல்லாமே கூகுள்ல கிடைக்கும். இன்னும் அதை விட தாண்டி போயிட்டோம். எல்லாமே ஏஐல கிடைக்கும். நினைச்ச விஷயங்களை நாம் என்ன செஞ்சுக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது சரியா இருக்குமாங்கிற அறிவு படித்த மேதைகளுக்கு தான் தெரியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் சமூகத்திற்கு நல்ல பெயர்களை தருவானாக. ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, வீட்டுக்குள்ள போகையில யா புனைய இதா தகல்த அலா அஹ்லிக ஃபஸல்லிம், வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் சொல்லு. யகூனு பரக்கத்தன அலைக்க வ அலா அஹ்லி பைத்திக, அதனால உனக்கும் பரக்கத் கிடைக்கும், உன் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் பரக்கத் கிடைக்கும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேரித்தம்பழம் இருக்கிறதே, அது ஒரு பரக்கத்தான உணவு. வீட்டுல எப்பவுமே பேரித்தம்பழம் இருக்கணும். வீட்டுல எப்பவுமே பேரித்தம்பழம் இருக்கணும். பேரித்தம்பழம் இல்லாத வீடு வறுமையுடைய வீடுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க நோன்பு நோற்றா நோன்பு திறக்கும் போது பேரித்தம்பழத்தால் நோன்பு திறங்க, அதுல பரக்கத்து இருக்குது. அது கிடைக்கலன்னு சொன்னா தண்ணீரை கொண்டு நோன்பு திறங்கள், அது தூய்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ஒரு பயணத்துல இருக்கிறதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய அந்த பேரித்தம்பழப்பை, அதில் இருந்த பரக்கத்துக்களை அவங்க உணர்ந்தாங்க. 10 பேரா அதுல இருந்து கையை விட்டு விட்டு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதிலிருந்து எது வேணும்னா உள்ள கையை விட்டு எடு, கவிழ்த்தராத அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்மான் நபி அபூபக்கர் சித்திக் நாயகம் காலம், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காலம், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காலத்துக்கு பின்னாடியும் அந்த பேரித்தம்பை இருந்துச்சு. கொள்ளையடிக்கப்பட்டதின் காரணமாக அது காணா போச்சு. அதுல எவ்வளவு சாப்பிட்டு இருப்பாங்க? 200 வஸ்கு நான் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன? 39,168 கிலோ, 24 வருஷம் அதுல இருந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அன்பிற்குரியவர்களே, ஒரு பெண்ணில பரக்கத்து இருக்குதுன்னு சொன்னாங்க. பெண்ணுனா பேனா இல்ல, பெண்கள். ஒரு பெண்ட பரக்கத்து இருக்குது. என்ன பரக்கத்து? பெண்ணின் பரக்கத்தில் தான் அவளுக்கு விரைவா திருமணம் நடக்கும். விரைவா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க எனக்கு திருமணமே வேணாங்கிறாங்க, இப்பயே என்ன அவசரம்ங்கிறாங்க. ஆக பெண்களின் மூலம் பரக்கத்து இருக்கிறது. இந்த பெண்ணில் பரக்கத்து இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த பிள்ளைக்கு சரியான காலத்துல திருமணம் நடந்திருக்கும், விரைவாக குழந்தை பேரும் கிடைத்திருக்கும், அவருக்கு கொடுக்கப்பட்ட மகர் ரொம்ப லேசா இருந்திருக்கும், ரொம்ப சிரமப்படாததா இருந்திருக்கும். இப்ப பெண்களில் பரக்கத்து இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, பெரியவர்களின் துஆவில் பரக்கத்து இருக்கிறது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தந்த சாபித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட இருந்து ஒரு இனிப்பு பாயசத்தை கொடுத்தாங்க. அதை வாங்கி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியின் தந்தை சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் சாப்பிட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க துஆ செஞ்சாங்க. பிற்காலத்துல சொல்லுவாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மார்க்கத்தின் அவர்களுடைய துஆவின் காரணமாகத்தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மார்க்க சேவையில விளங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. பெரியவர்கள்ட்ட துஆ வாங்கணும், உஸ்தாதுகள்கிட்ட துஆ வாங்கணும், நமக்கு மூத்தவர்கள்ட்ட அவர்கள்ட்ட துஆ செய்ய சொல்லணும். எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, துஆ செய்யுங்க அப்படின்னு. இன்னைக்கு பெரியவர்களை கேலி பண்ணுவது, பெரியவர்களை குறை பேசுவது, பெரியவர்களை அவமதிப்பது, இழிவுபடுத்துவது, முதுகுக்கு பின்னால பேசுறது, ஏன் முகத்துக்கு நேராக கூட ஜாட பேசுறதுன்னு இன்னைக்கு குழந்தைங்க ரொம்ப மோசமா போயிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். ஆக பெரியவர்களினுடைய துஆவை வாங்க வேண்டும். பெரியவர்களின் துஆவின் மூலமாக, ஆலிம்களை கண்ணியப்படுத்துவதின் மூலமாக அதில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியாக துஆவிற்கு பின்னால 2 கையையும் எடுத்து முகத்துல தடவிக்கிறதுல இருக்கு பரக்கத். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்கன்னா 2 கையையும் உயர்த்துவாங்க. அந்த கைகளை தங்களுடைய முகத்துல துடைக்கிற வரைக்கும் கீழே விட மாட்டாங்க. ஏன்னா துஆவுல பரக்கத்து இறங்குது. அந்த பரக்கத்தை என் முகத்தோட சேர்த்துக்கிறதுக்கு நான் விரும்புறேன்னு சொன்ன தகவல் தஃப்சீர் ரூஹுல் பயான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்பிற்குரியவர்களே, ஆடுகளில் பரக்கத்து இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆடுகளை நீங்க எடுத்துக்கங்க, நிச்சயமாக ஃபஇன்னஹா அல் பரக்கா, அதுல பரக்கத்து இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு தடவை ஷேக் அபு ராஃபி அல் மாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இறைநேசர் சொல்லுவாங்க, ஒரு கிராமத்துல ஒரு இறைநேச பெண்மணி இருந்தா, அந்த பெண்மணிக்கு ஒரு அற்புதம் செய்யறதா சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டா,
அவ வச்சிருக்கிற ஆட்டுல பாலும் தேனும் வருதுன்னு சொன்னாங்க. அவ வச்சிருக்கிற ஆட்டுல பாலும் தேனும் வருகிறது. அவ யாரு? அவளை போய் பார்க்கணுமேன்னு சொல்லி நாங்க வந்தோம். அந்த பெண்ணினுடைய பெயர் ஃபிவ்வா. ஃபிவ்வாங்கிற அந்த பேருள்ள அந்த பெண்ணிட்ட வந்தோம். உங்கள்கிட்ட இருந்து கராமத்து வருதாமே, அதிசயம் நிகழுதாமே, என்ன அப்படின்னு நாங்க ஒரு புதிய பாத்திரம் கொண்டு வந்திருக்கிறோம், அதை நாங்க பார்க்க விரும்புறோம்னு கேட்டோம். அப்ப அந்த பெண்மணி அந்த ஆட்டை கொண்டு வந்து காட்டினாங்க. அந்த பரக்கத்தான ஆட்டை நாங்களும் என்ன செஞ்சோம், அதுல இருந்து பால் கறந்தோம், பாலும் தேனும் அதுல இருந்து வந்துச்சு, அதை நாங்க பருகணும். இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சுமா அப்படின்னு கேட்டோம். எங்கள்கிட்ட ஒரு சின்ன ஆடு மட்டும் இருந்துச்சு, நாங்க ஏழையா இருந்தோம். ஒரு ஈது தினம் வந்துச்சு, என் கணவர் நல்ல மனிதர், இந்த நாள்ல ஆட்டை குர்பானி கொடுக்கலான்னு சொன்னாரு. இல்ல வேணாம், இந்த ஒரே ஒரு ஆடுதான் இருக்குது, இதை வச்சு நாம புடைச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அல்லாஹ் நம்ம தேவையை அறிவான்மா, நாம என்ன செய்வோம், இத அறுத்துடுவோம்னு சொன்னோம். ஆனா கேட்கல. பிறகு விருந்தினர்கள் வந்தாங்க. எனவே விருந்தினர்களுக்கு இந்த ஆட்டை அறுத்தரலான்னு சொன்னாங்க. நாங்களும் உபசரிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்றதுனால அறுக்கிறதுக்கு தயாரானோம். பிள்ளைங்க பார்த்தா கவலைப்படுவாங்களே, இன்னைக்கு பிள்ளைங்க ஆட்டையோ பூனையோ வச்சு விளையாடுறாங்க, அதை வச்சு மகிழ்ச்சி அடைகிறாங்க. அது மாதிரி அவங்க வீட்டு பிள்ளை அந்த ஆட்டை வைத்து மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அதன் காரணமாக பிள்ளைங்க கவலைப்படுவாங்களே, நீங்க வீட்டுக்கு பின்னாடி போய் அருங்கன்னு சொன்ன என் கணவர்கிட்ட. அந்த ஆட்டை கொண்டு போய் கணவர் ஆட்டை அந்த வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சுவருக்கு பக்கத்துல வச்சு அறுத்தாங்க. அதுல இருந்து ஒரு ஆடு தெரித்து ஒடியாந்தது. அந்த ஆடு வெளில வந்துருச்சு. நான் அறுக்க போன ஆடுதான் ஒடியாந்துருச்சோன்னு என் கணவர்கிட்ட போய் பாக்குறேன். அங்க என் கணவர் தோலை உரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆக இந்த ஆடு அல்லாஹ் கொடுத்தது, இந்த ஆடை வளர்த்தோம், இதுல இருந்துதான் பாலும் தேனும் வருது அப்படின்னு சொன்னாங்க அந்த ஃபில்வாங்கிற அந்த பெண்மணி. அன்பிற்குரிய தாய்மார்களே, நாம ஒரு பொருளை அல்லாவுக்காக தியாகம் செய்யும் போது அல்லாஹ் அதை விட இரட்டிப்பாக்குவாங்கிறத தாண்டி அதை விட பரக்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். எனவே நமக்கு பிடிச்ச பொருள், நமக்கு பிடித்த உணவு, நமக்கு பிடித்த ஆடை, அதை பிறருக்கு விட்டு கொடுக்கணும். சகோதரிகள், நமக்கு பிடிச்சது, எனக்கு பிடிச்ச இனிப்பு நான் தரமாட்டேன், இந்த சாக்லேட் எனக்கு தான் தரமாட்டேன் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த ஆடை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ அந்த ஆடையை வச்சுக்க. நமக்கு எது பிடிக்குதோ அதை பிறருக்கு வழங்கும் போது அல்லாஹ் அதிலே பரக்கத்தை தருகிறார். அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி விருந்தினர் வர்றாங்க. விருந்தினர் வரும்போது அவர்களோடு 1000 பரக்கத்துக்கள் வருது, 1000 ரஹ்மத்துக்கள் வருது. விருந்தினர் ஒவ்வொரு உணவை உண்ணும் போதும் ஒரு கவலத்துக்கு, ஒரு உரிமையாளருக்கு ஹஜ் உம்ராவினுடைய நன்மை எழுதப்படுகிறதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஃப்ஸீரே ரூஹுல் பயான்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. குர்ஆன்ல பரக்கத்து இருக்குது. இன்னைக்கு குர்ஆன் எப்படி நினைச்சிருக்கிறோம், சாதாரணமா நினைச்சிருக்கிறோம், ஏதோ ஓதுற ஒரு புத்தகம்னு நினைச்சிருக்கிறோம். வஹாதா திக்ரும் முபாரக்குன், இது பரக்கத்தான ஒரு உபதேசம். அன்ஸல்நாஹு, அதை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். ஃபஅன்தும் லஹு முன்கிரூன், இதை மறுப்பவர்களாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவார். எனவே குர்ஆன்ல பரக்கத்து இருக்குது. குர்ஆனை பார்க்கிறதுல பரக்கத்து, குர்ஆனை ஓதுறதுல பரக்கத்து, குர்ஆனை மனனம் செய்வதில் பரக்கத்து, குர்ஆனை கண்ணியப்படுத்துறதுல பரக்கத்து, குர்ஆனை எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதில் பரக்கத்து, அதற்காக முயற்சிக்கிறவங்கள்ட்டையும் பரக்கத்து இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பரக்கத்தை பெற்றுக் கொண்டவர்களாக ஆக்கி வைப்பானாக. சூரத்துல் பக்ராவை ஓதுங்க, அதை நடைமுறைப்படுத்துங்க, அதுல பரக்கத்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பரக்கத்தை விட்டும் விரட்டுறதுங்க. வீட்டுல சூனியக்காரர்கள், ஷைத்தான்களினுடைய இது இருந்துச்சுன்னா சூரத்துல் பக்ரா விரட்டி விடும்னு சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு சூரா, இதற்கு முன்பு கூட உஸ்தாத் சொன்னாங்க, சூரத்துல் இஹ்லாஸ ஓதுறதுல பரக்கத்து இருக்குது. ஒரு முறை ஓதனா நமக்கு பரக்கத்து, 2 முறை ஓதனா குடும்பத்துக்கு பரக்கத்து, 3 முறை ஓதினா அண்டை வீட்டுக்கும் சேர்த்து பரக்கத்துன்னு நுஜஹத்துல் மஜாலிஸ்ங்கிற கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்பிற்குரியவர்களே, வீட்டுல நுழையில குடும்பத்தாருக்கு சலாம் சொல்லணும். அப்படி அது கூட குல் ஹுவல்லாஹு சூராவை ஓதிக்கணும். இதை தொடர்ந்து செய்யும் போது அல்லாஹ் வாழ்வாதாரத்தை, பரக்கத்தை நிரப்பமா வழங்குறான். நமக்கு மட்டும் கிடையாது, நாம நம்ம வீட்டுக்குள்ள போகையில சலாம் சொல்லுவோம், சூரத்துல் இஹ்லாஸ ஓதுவோம், அது நம்ம பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து பரக்கத்தை அள்ளி தருதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கட்டுப்படுவதில் இருக்குது பரக்கத்து, கட்டுப்படாமல் இருக்கிறதுல முசீபத்து. நபி என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதை எடுத்து நடந்தால் பரக்கத்து, நபி எதை விட்டும் தடுத்து இருக்கிறாங்களோ அதை தடுத்து கொண்டால் நல்லது, தடுக்கலன்னு சொன்னா முசீபத்து. இன்னைக்கு எத்தனையோ சுன்னத்துக்கள் அலட்சியமாக்கப்படுது, எத்தனையோ நபியினுடைய வழிமுறைகள் பேணப்படுறது இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும்.
இன்றைய வாழ்க்கை இருக்கிறதே ஒரு முசீபத்தான வாழ்க்கையா இருக்குது. எதுலையுமே ஒரு நிறைவில்லை, எல்லா வளங்களும் கிடைக்கிறது, ஆனா மனசுல திருப்தி இல்லை. என்ன காரணம்? பரக்கத் இல்ல. எனவே பரக்கத்தான ஒரு மாதம் வருகிறது, அற்புதமான ஒரு மாதம் வருகிறது. மாத துவக்கத்திலிருந்து அதிகமாக அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் ஓதுங்க. ரமலானை அடைந்து அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. பரக்கத்தான விஷயங்களை அறிந்து கொண்டு அதன் மூலம் இன்பம் அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.